சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, மனிதராக பிறந்தவர் பயனின்றி அழியக்கூடாது அப்படின்னாரு மாபெரும் தத்துவவாதியான தோழர் காரல் மார்க்ஸுங்க. இன்றைக்கும் அவருடைய கொள்கைகள் சித்தாந்தங்கள் உயிர்ப்போடு இருந்துட்டு இருக்குங்க. ஏன் கடைசி மனிதர் வாழும் போதும் அவருடைய கொள்கைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு மானுட சமூகத்திற்காக, மானுட குலத்துடைய நன்மைக்காக, மறுமலர்ச்சிக்காக, விடுதலைக்காக இப்படி அடுக்கிட்டே போலாம். ஒரு அற்புதமான பாதையை காட்டினவர் தான் தோழர் காரல் மார்க்ஸுங்க. கம்யூனிசம் அப்படிங்கிற அந்த கொள்கையை உருவாக்கியிருந்தாரு. நிறைய விஷயங்கள், அவருடைய படைப்புகள், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய பயணங்கள் எல்லாமே எளிய மக்களுடைய உரிமைகளுக்காக, விடுதலைக்காக அடுக்கிட்டே போலாங்க. சரி, அவர் குறித்து இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணுமா? முதல் கமெண்டாக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க, நிறைய தகவல்கள் இருக்கு. சரி, இன்றைய காணொளி எது குறித்து அப்படின்னா, அதே தாங்க, காரல் மார்க்ஸ் அவருடைய சிலை நிறுவப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு நடந்துட்டு இருக்கு. ஏன் திடீர்னு இப்படியான அறிவிப்புகள் நெருக்கம் அப்படின்லாம் பார்த்தா, திமுக கூட்டணிக்குள்ளாரையும் சில கபடி ஆட்டம், சில மல்யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. சில பல உரசல்கள் ஓடுதுங்க, வெளியில தெரியாம இருக்கு. அதெல்லாம் சரி கட்ட ஸ்டாலின் முயற்சி செய்கிறார் அப்படிங்கிறாங்க. அப்படி என்னங்க உள்ள பெரிய குஸ்தியே நடந்துகிட்டு இருக்கு, என்ன பஞ்சாயத்து? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இது வழக்கமா இங்க நடந்துகிட்டு இருக்குங்க அப்படிங்கிறாங்க. புரிஞ்சிருப்பீங்க. அதிமுக பாஜகவை சுற்றி நிறைய பரபரப்புகள் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கு. முக்கியமா அதிமுகவில் ஒரு 4 டிமாண்டுகளை முன்வைக்கிறாரு. இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா ஓகேங்கிற மாதிரி எடப்பாடி தெரிவிச்சிருக்காரு. இதற்கு கிரீன் சிக்னல் கொடுத்தாரா அமித்ஷா அவங்களுடைய டீம்? அதே நேரத்தில் எடப்பாடியை போட்டு கொடுத்த அண்ணாமலை, அவரை மட்டும் நம்பிட வேணாம் அப்படின்னு நிறைய தகவல்களை தட்டி விட்டு இருக்காராமா. ஸோ அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. பிரதமர் மோடி வேற வர இருக்காரு. ஸோ இந்த அரசியல் கூட்டணி கேம் குறித்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். 4 புது டிமாண்டுகளை முன்வைத்த எடப்பாடி கிரீன் சிக்னல் கொடுத்தாரா அமித்ஷா? கடந்த மார்ச் 25ஆம் தேதி டெல்லியில உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவை தன்னுடைய முன்னாள் அமைச்சர்கள் டீமோடு போய் சந்திச்சார் இல்லையா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி. அன்றிலிருந்து இன்று வரை தினந்தோறும் புதிய பரபரப்புகளும் சுற்றியபடி இருக்குங்க அதிமுக பாஜகவை சுற்றி. இந்த நிலையில தான் வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் வராரு இல்லையா, மதுரை வராரு இல்லையா, அந்த டைம்ல எடப்பாடி மோடி சந்திப்பு நிகழ்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னும் பேசப்படுது. அது அடுத்த கட்டமாக அந்த கூட்டணியை கொண்டு போகவும் ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னும் பேசப்பட்டு கொண்டிருக்குங்க. 2 விதமான தகவல்கள் வருது 2 தரப்புல இருந்து. அதாவது முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவரும் சந்திக்க டைம் கேட்டிருக்காரு, கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்ல தகவல்களை தட்டி விட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எடப்பாடி அவங்களும் மோடியை சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டிருக்காங்க, வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல அப்பவே அதிமுக பாஜக கூட்டணி சம்பந்தமாக பேசிட்டு இருக்கோம், ஆலோசனை நடந்துட்டு இருக்கு, விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் அப்படின்னு கூட்டணியை உறுதிப்படுத்தினாரு அமித்ஷா. ஆனா இப்ப வர கூட்டணியை உறுதிப்படுத்தாம வாய் திறக்காமலே இருந்துட்டு இருக்காரு எடப்பாடி. இது பாஜக தரப்பிலும் டவுட் கிளப்பி இருக்கு. சரி, ஏன் இன்ன வரைக்கும் அதை ஓப்பன் பண்ணவே இல்லை? ஒருவேளை 6ஆம் தேதி ஓப்பன் பண்ணுவாரா? என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா, எடப்பாடி அவருடைய சைட்ல இருந்து ஒரு 4 முக்கியமான டிமாண்டுகள், புது டிமாண்டுகளை முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. முதன்மையாக, கூட்டணி என்றால் தமிழ்நாட்டில் அதிமுக தான் அதற்கு தலைமை தாங்க வேண்டும். 2வதாக, இந்த கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான். 3வதாக, தேர்தல் வெற்றிக்கு பிறகு கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கு இடமில்லை, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். 4வதாக, கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சீட்டுகள் ஒதுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம் அப்படின்னு 4 முக்கியமான டிமாண்டுகளையும் முன் வச்சிருக்காங்க எடப்பாடி அவர்களுடைய டீம். ஏற்கனவே இதற்கு முன்னதாக அவங்க முன் வச்ச ஒரு டிமாண்ட் என்னன்னா, அது கண்டிஷன் அப்படின்னு அதிமுக தரப்புல தெரிவிக்கிறாங்க. அதாவது பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை அவரை மாத்தணும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நம்மளும் அந்த பின்னணிகளை பல காணொலிகள்ல பார்த்திருக்கோம். சரி, இந்த 4 புதிய டிமாண்டுகள் இத அமித்ஷா டீம் எப்படி பார்க்கறாங்க? ஏறக்குறைய அத்தனைக்கும் கிரீன் சிக்னல் தான் கொடுக்குறாங்க, அப்படிதான் தகவல்கள் வருது. அதே நேரத்துல சீட் ஷேரிங்ஸ், அதிக தொகுதிகளை பாஜக எதிர்பார்க்கிறது. அதனால இப்பவே அதை பேசி
ஒரு நெருடலை உருவாக்கிக்க வேணாம், தேர்தல் நெருங்குற நேரத்துல தொகுதிகள் பங்கீடு சம்பந்தமாக நம்ம முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு அதை தள்ளி போட்டிருக்காங்க. சரி, இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவருடைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவரை அந்த தலைமை பொறுப்புல இருந்து மாத்தலாம் அப்படிங்கிற முடிவு தீவிரமா பரிசீலிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அப்படி இல்லைனாலும் அதிமுக, பாஜக உள்ளிட்ட இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இது சம்பந்தமான அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்குன்னு ஒரு சிறப்பு குழு, பேச்சுவார்த்தை குழு அமைக்கலாம். எவ்வளவு சீட்ஸ் கொடுக்கறது, என்ன மாதிரி பரப்புரை செய்வது, எப்படி டிஎம்கேவை டார்கெட் பண்ணுவது உள்ளிட்ட எல்லாவற்றையுமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. அதுல அண்ணாமலையுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கலாம். ஒருவேளை அவர் தலைமை பொறுப்புல இருந்து மாற்றப்படலைன்னா இப்படியான குழு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தும், எல்லாமே முடிவெடுப்பாங்க. ஸோ அண்ணாமலை தலையீடு இல்லைனாலே அதிமுகவுக்கு பிரச்சனை இருக்காது இல்லையா அப்படின்னும் சில விஷயங்கள், அப்படி ஒரு மெசேஜும் இங்க எடப்பாடி தரப்புக்கு, எம்ஜிஆர் மாளிகைக்கு தட்டி விடப்பட்டிருக்குங்க அங்க டெல்லியில இருந்து. இவை எல்லாமே ஓகேவானா அப்புறம் என்ன, சுபம் காட்சிகள் தான் ஓடும், கூட்டணியை ஓப்பனாகவே அறிவிச்சிருவாரு எடப்பாடி அப்படின்னு நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர்கள், இங்க எடப்பாடியுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்களும். தலைமை பதவியிலேயே நீடிக்க போகிறாரா அண்ணாமலை? புது ட்விஸ்ட். பின்னணியில் எடப்பாடியை போட்டு கொடுத்த விவகாரம். குறிப்பாக அமித்ஷா அவர்களுடனான அண்ணாமலையுடைய மீட் நடந்தது இல்லையா, அப்ப பல்வேறு புள்ளி விவரங்களையும் அடிக்கிருந்தாரு. நேற்றைய காணொலியிலேயே நம்ம விரிவா பதிவு செஞ்சிருந்தோம். அதுல முக்கியமாக எடப்பாடி அவரு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கான தலைவராக அவர் இல்லைங்க. சவுத்துல அவருக்கு கொஞ்சம் கூட செல்வாக்கு கிடையாது. ஒரு பிரதேசத்துக்கான தலைமையை நம்பி எப்படி தேசிய அளவுல செல்வாக்கோடு இருக்கக்கூடிய நம்முடைய பார்ட்டி கூட்டணி அமைப்பது என்பதை முக்கியமான கேள்வியாக முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தென் சென்னை, மத்திய சென்னை, கோவை, நீலகிரி, மதுரை, தேனி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 தொகுதிகள்லையும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல கிட்டத்தட்ட 20% மேல நம்முடைய பாஜக கூட்டணி வாக்குகளை பெற்றிருக்கு. அதே நேரத்துல அதிமுகவுடைய வாக்கு வங்கி தேஞ்சுக்கிட்டே இருக்கு, 20%ல பார்டர்ல நின்றுட்டு இருக்கு. இதே நிலை நீடிச்சா நிச்சயமா அவங்க 15 அப்படின்னு சுருங்கிடுவாங்க. நம்ம இதே நிலை நீடித்த எகிரிட்டே இருப்போம். ஸோ நம்ம அவரை நம்பி போறதை விட மாற்று விஷயங்களை முன்னெடுக்கலாம் அப்படிங்கிறதையும் அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூட்டணியை இன்ன வரை எடப்பாடி உறுதிப்படுத்த கிடையாது. இப்படியே பேசிக்கிட்டு லாஸ்ட் மினிட்ல, அதாவது தேர்தல் நெருங்குற நேரத்துல பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு வேற ரூட் எடுத்தாலும் எடுப்பாரு. இப்பவே கூட வேற ரூட் எடுக்கிறதுக்காகத்தான் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதையும் அவர் உறுதிப்படுத்தாம இருக்காரு அப்படின்னு பல விஷயங்களும் அண்ணாமலை அவங்களுடைய டீமாலையும் அவருடைய சோர்ஸ் மூலமாகவும் டெல்லி தலைமைக்கும் தட்டி விட்டுருக்காங்க. அதே நேரத்துல டெல்லி தலைமையை பொறுத்த வரைக்கும் இவை எல்லாவற்றையும் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை எடப்பாடி அவர் வேற கேம் ஆனா இருக்கவே இருக்கு அந்த ட்ரம்ப் கார்டு, துருப்புச்சீட்டு, முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன். நம்ம ஆட்டத்தை ஆடுவோம், அதனாலதான் அப்படியே ஆப்ஷன்ல இம்பாக்ட் பிளேயர் போல அங்கேயே வச்சிருக்கோம் அப்படின்னு தகவல் தட்டிவிடப்பட்டிருக்குங்க. இதுதான் டெல்லியுடைய மனநிலையாகவும் இருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சோர்சஸ் மூலமாகவும் தகவல்கள் வருது. இன்னொரு பக்கம் முக்கியமான ஒன்றை முன்வைக்கிறாங்க அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள். ஒரு கூட்டணி கட்சி இல்ல இன்னும் கூட்டணியே உறுதியாகாத ஒரு கட்சி அதிமுக, அவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால இங்க தேசிய அளவுல ஆட்சி புரிகின்ற, பல்வேறு மாநிலங்கள்லயும் ஆட்சி புரிகின்ற ஒரு தேசிய கட்சி தன்னுடைய மாநிலத்துல ஒரு தலைவரை மாத்துறாங்க அப்படின்னா அது தேசிய அளவுல நெகட்டிவா தாக்கம் செலுத்தாதா? நாளைக்கு தேசிய அளவுல பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் இதை நீங்க செஞ்சாதான் நாங்க உங்களுக்கு இதை செய்வோம், இல்லைன்னா நாங்க உங்களோட ஒத்துழைக்க மாட்டோம், நாங்க விலகி போவோம் அப்படின்னா மிரட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சு விடாதா? இன்னொரு கட்சிக்காரங்க சொல்றதை கேட்டு நம்முடைய கட்சியுடைய தலைமையை மாத்தினா அது எந்த வகையில சரியா இருக்கும்? அது நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டையே கேள்விக்கு உட்படுத்துவது போல ஆகாதா அப்படின்னு இப்படியான ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க. இதை டெல்லியும் உணராம இல்லை. ஸோ அண்ணாமலை அவரை மாற்றாம அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஒரு சுமூக உறவு, அதாவது எதிர்ப்பு இல்லாம ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்த கொஞ்சம் டைம் எடுத்துக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் இன்னொரு கருத்தும் முன்வைக்கப்படுதுங்க. அப்படி இல்லைன்னா முன்ன சொன்னது போலதான் தேர்தலுக்கான ஒரு கூட்டணி சம்பந்தமான ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி அவர்கள் கூட்டணி சம்பந்தமாக எல்லாவற்றையும் பேசிப்பாங்க. அதாவது அண்ணாமலையும் எடப்பாடியும் 2 பேரையும் சம்பந்தப்படுத்தாம எடப்பாடியுடைய விவகாரத்துல அண்ணாமலை தலையிடாதது போல தடுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு டெல்லிக்கு இருக்குங்க அப்படிங்கிறாங்க அதே சோர்சஸ். பிரகாஷ் காரத்தின் டிமாண்ட் மல்லுக்கட்டும் மார்க்சிஸ்ட், சரிக்கட்டும்
ஸ்டாலின். திமுக கூட்டணி குஸ்தி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய 24வது மாநாடு நம்முடைய மதுரையில நேற்றைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி பிரம்மாண்டமாக தொடங்கினது இல்லைங்களா? இதற்கு பல்வேறு முக்கியமான தலைவர்களும் அகில இந்திய அளவுல இருந்து இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க. குறிப்பாக கேரளாவுடைய முதலமைச்சரான திரு பினராயி விஜயன், அப்புறம் திரிபுராவுடைய முன்னாள் முதலமைச்சரான திரு மாணிக் சர்க்கார் உள்ளிட்ட பலரும் மாநாட்டுக்கு வந்திருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவரு ஏப்ரல் 3ஆம் தேதி இன்றைக்கு மாநாட்டிலும் அவரும் பங்கேற்க இருக்கிறார். சரி, இந்த மாநாட்டில் தான் பாஜகவுக்கு எதிரான அனைத்து மதசார்பற்ற சக்திகளையும் நாம் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய குழு ஒருங்கிணைப்பாளரான தோழர் திரு பிரகாஷ் காரத்துங்க இதுல சில விஷயங்களை பட்டியலிட்டு இருக்காரு. அதாவது மத்திய பாஜக அரசாங்கம் ஒரு முதலாளித்த அரசாங்கமாக செயல்படுது. வெறும் 1% மட்டும் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் கிட்ட தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 40% சொத்துகள் அவங்க கிட்ட இருக்கு. இன்னொரு பக்கம் நாட்டுல வேலை வாய்ப்பின்மை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. தொழிலாளர்கள் சுரண்டப்படுறாங்க. விவசாயிகளுடைய நிலை இன்னும் மோசமா இருந்துட்டு இருக்கு. அப்புறம் தலித், பழங்குடிகள், பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு வர்க்கத்தினர் மீதும் இந்துத்துவ வகுப்புவாதிகள் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இவை எல்லாவற்றையும் தடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆழமாக இருந்தது அவருடைய உரைங்க. அதே நேரத்துல இங்க நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்துல முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சென்னையில் தோழர் காரல் மார்க்ஸ் அவருக்கான சிலை அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காருங்க. முக்கியமான அறிவிப்பு. எல்லோருக்கும் எல்லாம் என்ற சிந்தனை கொண்ட அவருடைய நினைவு நாளான கடந்த மார்ச் 14ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையை இந்த பேரவையில் நாங்க தாக்கல் செஞ்சோம். அந்த அளவுக்கு நாங்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், உள்வாங்கி இருக்கோம், அவருடைய கொள்கைகளை மரியாதை செலுத்துறோம் அப்படின்னு ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் பதிவு செஞ்சாரு முதலமைச்சர். கடைசியா அவரு சொல்றப்ப 100 ஆண்டுகளுக்கு முன்பே தொழிற்சங்க இயக்கம் கோலோச்சிய சென்னை மாநகரில் காரல் மார்க்ஸுடைய சிலை அமைவது பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காருங்க. உடனடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ்நாடு மாநில செயலாளரான தோழர் திரு பே. சண்முகம் அவரும் நன்றி தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் அவருமே காரல் மார்க்ஸுடைய திருவுருவச் சிலை அமைக்கப்படும் என்று ஆளும் அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு நாங்கள் வரவேற்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு தன்னுடைய கருத்தையும் பதிவு செஞ்சிருக்காருங்க. இப்படி பல இடங்கள்ல இருந்தும் ஆதரவு வருது இல்லையா? ஒரு பக்கம் கொள்கை ரீதியாகவே நாங்க இந்த சிலையை அமைக்கிறோம் அப்படின்னு ஆளும் திமுக அரசாங்கம் தெரிவிச்சாலும் உள்ளுக்குள்ளார சில காரணங்களும் இருக்கு, அரசியல் கணக்குகளும் இருக்கு அப்படிங்கிறாங்க உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க. என்ன அப்படின்னாங்க, திமுக கூட்டணி உறுதியாக இருக்கு அப்படின்னாலும் அவ்வப்போது அங்கேயும் சில விமர்சனங்கள், உள்ளுக்குள்ளார சில சலசலப்புகள்லாம் இருந்துகிட்டே தாங்க இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், இன்னொரு பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி, இப்படி ஒவ்வொரு விமர்சனங்கள் அவ்வப்போது அவங்களும் போராட்டங்கள் இதெல்லாம் முன்னெடுத்துட்டு இருந்தாங்க. இதுல சமீப காலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதல் குடைச்சல்களையும் திமுகவுக்கு கொடுத்துட்டு இருந்தது. அப்படியாக திமுகவும் கருதியது. மிக முக்கியமா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்த காலனி ஆலை அது கடலூர் மாவட்டத்துல அமைய இருக்கு, அது விவசாயிகளுடைய நிலத்துல அமையக்கூடாது அப்படின்னு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. போராட்டம் நடத்தி அதனுடைய மாநில செயலாளர் தோழர் பே. சண்முகம் அவரு கைதும் செய்யப்பட்டாருங்க. அடுத்து சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டத்திலும் முழுமையாக தீர்வு காணாதது, தொழிலாளர்களுக்கும் பெரிய அளவுல நன்மைகளை அமைத்து கொடுக்காம இருப்பது, இப்படி பல்வேறு நெருடல்கள் இருக்குங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கோபம் இருக்கு திமுக மேல. அப்புறம் மது ஒழிப்பு, சாதிய ஆணவ படுகொலைகள், இப்படி பல்வேறு விஷயங்களிலும் திமுக அரசாங்கம் மீது கடும் விமர்சனங்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முன்வைத்தபடி இருக்கு. இதுல முக்கியமா தோழர் பே. சண்முகம் கைது பொலிட் பீரோவை ரொம்பவே கடுப்பாக்கிடுச்சுங்க. பாஜகவுடைய வகுப்புவாத அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம கூட்டணியில உறுதியா இருந்துட்டு இருக்கோம். ஆனா கூட்டணி கட்சியினர் மீதும் இப்படியான அடக்குமுறைகள் ஏவலாமா அப்படின்னு தோழர்கள் குமுறுனாங்க. அதுல முக்கியமா தோழர் பிரகாஷ் காரத் மாநாட்டை ஒட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. கூட்டணியில் இருப்பதாலோ தேர்தல் கூட்டணிக்காகவோ நம்முடைய கொள்கையில கொஞ்சம் கூட சமரசம் செய்து கொள்ளக்கூடாது, கொள்கை தான் முக்கியம் அப்படிங்கிறத அடிச்சு பேசியிருந்தது அந்த அறிக்கைங்க. இதுவும் திமுக தலைமையை சீண்டி பார்த்ததாக உணர்ந்தாங்க திமுகவுடைய சீனியர் தலைவர்கள். அடுத்து இவை எல்லாம் கடந்து வருகின்ற 2026 தேர்தல் நேரத்துல முன்பை விட போன முறை 6 தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெற்றது. அதை விட கூடுதலாக இரட்டை இலக்கத்திலையும்
கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ்நாட்டுக்கான ஒரு செயல் திட்டமாகவும் இருந்ததுங்க. ஸோ அதிக தொகுதிகளை இங்க பெறும்போது அதிகமான வெற்றிகள் கிடைக்கும். அந்த வெற்றிகள் மூலமாகவோ நம்முடைய கட்சியை மேலும் வேறுபரப்ப முடியும். சட்டமன்றத்திலும் மக்களுக்கான குரலை இன்னும் கூடுதலாகவும் ஓங்கி ஒழிக்க முடியும். ஸோ அதிக தொகுதிகள் அவசியம் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்த தொடங்கினதுங்க. இதுல அடுத்து வரக்கூடிய தகவல்கள் தான் திமுக தலைமையை இன்னுமே திகிலடைய செய்தது. எதிர்பார்த்தது கிடைக்கலைன்னா கூட்டணி உடையவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில சிக்னல்கள் காட்டப்பட்டது. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி ஏறக்குறைய உறுதியாகிடுச்சு. அந்த பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போக வாய்ப்பு இல்லை. அதே நேரத்துல கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற முழக்கங்களோடு திரு விஜயுடைய தாவேக்காவும் களத்துல இருக்கு. தேவைப்பட்டால் மாற்று கூட்டணி என்பதை முன்னெடுக்கவும் தயங்காது அப்படிங்கிற மெசேஜ் எல்லாம் இந்த பக்கமும் போகவும் தான் கூடுதல் ஷாக் ஆகிடுச்சு திமுக தலைமைக்கு. இவை எல்லாவற்றையும் சரி கட்டணும், சமாதானப்படுத்தணும் அப்படின்னும் அவங்க நினைச்சாங்க. ஏன் அப்படின்னா திமுக தன்னுடைய கூட்டணியை உறுதியா வச்சிட்டு இருக்கு. இந்த உறுதியான கூட்டணியால தான் 2019 இருந்து தொடர்ச்சியான வெற்றிகள் தொகுதிகளும் அதிகரித்தபடியே இருக்கு. டார்கெட் 200 என்கிற இலக்கோடு திமுக பயணிக்குதுன்னா அதற்கு கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய ஆதரவு முக்கியம். அதுலேயும் மார்க்சிஸ்ட் போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவு முக்கியம். அவங்களுக்கான தொகுதிகள் குறைவாக இருக்கலாம், ஆனா அவங்க களத்துல இறங்கி ஆளும் ஆட்சி சரியில்லை அப்படின்னு மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து பரப்புரை செஞ்சா தேர்தல் நேரத்துல அது மிகப்பெரிய அளவுல தாக்கம் செலுத்தும். எளிய மக்கள் கிட்ட பெரும் ஆதரவு அவங்களுக்கு இருக்கு. அது முழுமையாக எதிர்கட்சிகளுக்கு வாக்குகளாக விழுமோ இல்லையோ, ஆனா திமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகளை தடுக்கும். அப்ப திமுகவுடைய மிஷன் 200 என்பதை அடைய முடியாது. பஞ்சாயத்து வேணாம், பிரச்சனை வேணாம், நெருக்கமான உறவை பேணுவோம் அப்படின்னு டாக்டிக்கலாக சில முடிவுகள் எடுத்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகவும் சமீபத்துல தோழர் பே. சண்முகம் குரல் கொடுத்தாரு, காரல் மார்க்ஸ்க்கான சிலை அமைக்கப்படணும் சென்னையில அப்படின்னு. அதை இந்த சட்டமன்றத்துல அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவை எல்லாமே கூட்டணியை பலப்படுத்தும். உறுதியான அசைக்க முடியாத கூட்டணி என்பதே எதிர்க்கட்சிகளுக்கு பயமாக மாறிக்கொண்டிருக்கு. அந்த பயத்தை மேலும் அதிகரிக்கணும் என்பதுதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய அரசியல் கணக்காகவும் இருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகளை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். ஸோ கூட்டணி கேம் வழக்கத்தை விட கூடுதல் பரபரப்போடு சுவாரஸ்யத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கு. நிமிடத்துக்கு நிமிடம் கணக்குகள் மாறிக்கொண்டிருக்கு. தேர்தல் நெருங்க கூடுதல் அனலை வீசினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.